ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. நம்ம சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியோடைய சீரீஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பார்ட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, டென்டல் போர்ட்டல் இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது, இந்த எனர்ஜி இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, 11/11 போர்ட்டல்லாம் வரப்போகுதே, நிறைய ரீயூனியன்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த சிஸ்டர் கேட்ட கேள்வி உடனே பதிலளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்ளையாக இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே பயன்படட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இதை தனி வீடியோவாகவே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 10/10 போர்ட்டலில் ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கான எனர்ஜியை தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒரே லெவல்லையும் இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ரோல்ல வெவ்வேறு வைப்ரேஷன்ஸ்ல இருப்பாங்க. எல்லாத்த விட இதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ட்வின் ஃப்ளேம் பேருடைய ஜெர்னியும் வெவ்வேறு விதமா இருக்கும். டிவைனுடைய ப்ளூ பிரிண்ட்குள்ளேயும் நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அதாவது சில மேஸ்குலின் எனர்ஜி ஃபீமேல் பாடியிலையும் இருக்கும், ஃபெமினின் எனர்ஜி ஒரு மேல் பாடியிலையும் கூட இருக்கலாம். சில பேர் இதை விட அதிகமா இன்னும் கூட வித்தியாசமா 2 ட்வின் ஃப்ளேம்ஸும் ஒரே ஜெண்டர்லயும் கூட இருக்கலாம். இப்பெல்லாம் அந்த மாதிரி சேம் ஜெண்டர்ல அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிற மாதிரி சில கப்புள்ஸும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல இருக்கிறது இல்லை. ஆனா சில பேர் அவங்களையும் கூட ட்வின் ஃப்ளேம்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே வேற ட்வின் ஃப்ளேம் கப்புள்ஸை ஜட்ஜ் பண்ணாதீங்க, கம்பேரும் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கப்புளுடைய பாத்தும் வெவ்வேறையா இருக்கும். அவங்களுடைய டைமிங்கும் அவங்களுடைய கர்மாஸும் அவங்களுடைய பர்பஸ் கூட வெவ்வேறு விதமா இருக்கும். வாங்க இப்ப நம்ம 10/10 போர்ட்டலுடைய எனர்ஜி பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எனர்ஜெட்டிக் கேட்வே, அதாவது சக்தி வாய்ந்த ஆற்றல் திறக்கும் வாசல். அதுதான் நம்ம 10/10 போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் ஒரு சைக்கிள் பிரேக்கர், அதாவது நம்மளுடைய பழைய வாழ்க்கை சுழற்சியை கம்ப்ளீட்டா உடைக்கிற ஒரு ஆற்றல் இந்த போர்ட்டலுக்கு இருக்கு. நம்ம பழைய சுழற்சி முயற்சி எதெல்லாம் இருந்ததோ அதை எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டல் பண்ற மாதிரி புதிய சுழற்சி, ரீபர்த், மறுபிறப்புக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் தான் இந்த 10/10 போர்ட்டல். டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி இந்த நேரத்துல டவர் மூமெண்ட்லையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சைக்கிள்லையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி இந்த சைக்கிளுடைய கடைசி நேரத்துல தான் இவ்வளவு கடினமா கோ த்ரூ பண்ற மாதிரியான சூழல்கள் இருக்கும். ஏன்னா அவங்க தான் மெயின் ஈவெண்டா இருப்பாங்க, அவங்களுடைய எனர்ஜி அதிகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அதாவது டிவைன் ஃபெமினைன் எனர்ஜியை விட டபுள். அண்ட் இந்த காரணத்தினால்தான் அவங்க ரொம்ப அதிகமான இன்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்க வேண்டியதா இருக்கும். இந்த டைம் ஃப்ரேம் டிவைன் மேஸ்குலினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டைம் ஃப்ரேமா இருக்கும். இந்த எனர்ஜியில இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் உங்களை என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க கடந்த சில மாதங்களாகவோ இல்லைன்னா சில வருஷங்களா எதையெல்லாம் ரிலீஸ் செஞ்சிருக்கீங்க, உங்களை விட்டு எதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. என்ன மாதிரியான லெசன்ஸ், பாடங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க எந்த அளவுக்கு அப் லெவல் உங்களை மேல்நிலைக்கு உயர்த்தி இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி யூனிவர்ஸ் உங்களை பார்த்து கேட்குற நேரம் தான் இந்த 10/10 போர்ட்டல். ஸோ நம்ம நாமளே ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டைமா இது இருக்கு, அதாவது சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு நேரமா இது இருக்கு. நம்ம பழைய பேட்டர்ன்ஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தோம், நம்மளோட பழைய பழக்க வழக்கங்கள்லாம் என்னவா இருந்திருக்கும், கார்மிக் சைக்கிள்ஸ், கர்ம விதியுடைய சுழற்சியினால நம்ம கார்மிக் சைக்கிள்ல இருந்திருப்போம்.
இமோஷ்னலான ஊண்டுல இருந்திருப்போம். பலவிதமான காயங்கள், உணர்ச்சிக்கான ஊண்டிங்ஸ் அதை எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பின்னால விட்டுட்டு கம்ப்ளீட்டாவே இது எல்லாத்தையுமே விட்டுறணும். புதிய ஒரு சோல் வெர்ஷன், அதாவது ஆன்மாவின் புதிய வடிவத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இந்த 10-10 போர்ட்டல்ல நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், அந்த எனர்ஜிய நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா, முதல்ல உங்க மனசை நீங்களே கேளுங்க. வாட் ஆம் ஐ பிளான்டிங் நவ்? எந்த விதைகளை விதைக்க போகிறேன் அப்படின்றத நீங்களே உங்களை பார்த்து கேட்கணும். அதாவது நீங்க எந்த ஃப்ரீக்வன்சி, எந்த அதிர்வலைகளை, எந்த ஆற்றலை வைப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க உங்களையே கேட்கணும். நீங்க உங்க சோல் அலைன்மெண்ட், அதாவது உங்களுடைய ஆன்மாவோட இணைஞ்சு இருக்கீங்களா, இணைந்த நிலையில இருக்கிறீங்களா அப்படின்றத ரொம்ப ஆழமா யோசிக்கணும். ஸோ இந்த 10-10 போர்ட்டல்ல புதிய வாய்ப்புகளுக்கான விதைகளை விதைக்க வேண்டிய நேரமா இருக்கும். இது ரொம்பவே பவர்ஃபுல் போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல நீங்க செய்யற, யோசிக்கிற தாட்ஸ், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ஃபீலிங்ஸ், அதுதான் உங்க அடுத்த 2026 2026 உடைய எனர்ஜியை உருவாக்க போகுது. ஸோ 2026க்கான 2026க்கான எனர்ஜி என்னன்னா, அது ஒரு மர்ஜிங் எனர்ஜி, அதாவது இணைக்கும் ஆற்றல், ஒரு ஹை வைப்ரேஷன் ஷிஃப்ட், உயர்ந்த அதிர்வெண் நிலைக்கான மாற்றம். ஸோ இப்போ அதனால யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரிலீஸ் த ஓல்டு கேஜ், அதாவது உங்க பழைய பழக்க வழக்கங்கள் எது இருந்தாலும் அதை எல்லாமே ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் த பிரிசன் ஆஃப் மைண்ட் அண்ட் ஈகோ, அதாவது உங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, அப்படி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்க ஆன்மா என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதை கம்ப்ளீட்டா செயல்படுத்த முயற்சி பண்ணணும். ட்ரஸ்ட் பண்ணி அந்த ப்ராசஸை நீங்க செயல்படுத்த முயற்சி பண்ணணும், அதை நம்பணும். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி, இந்த ஆன்மாவின் பயணம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது, உங்களை என்ன அடைய நினைக்குது, இந்த பயணத்துல நீங்க ஏன் இருக்கிறீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஜெர்னில இருக்கும்போது இந்த ஜெர்னி உங்களை பழைய வடிவத்துல இருந்து அதையெல்லாம் கலைச்சி உங்க ஆன்மாவுக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்கிற பயணம் தான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி. அதாவது நம்ம யார் இல்லையோ அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய ட்ரூ சோல், உண்மையான ஆன்மாவா மாற வேண்டிய ஒரு கட்டம் தான் இந்த கட்டம். இந்த ஜெர்னியும் அதுக்கான ஜெர்னி தான். ஸோ இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது உங்களை கம்ப்ளீட்டா மாற்றம் பண்றதுக்கான ஒரு நேரம் தான் இந்த 10-10 போர்ட்டலுக்கான நேரம். இந்த ஜெர்னி பூராவே நம்ம அதை தான் செய்ய போறோம். இந்த 10-10 போர்ட்டல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இதை இன்னுமே நீங்க சீரியஸா எடுத்து இதுக்குண்டான வேலைகளை செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. பல பேர் சொல்லுவாங்க சரண்டர் பண்ணுங்கன்னு, நீங்க அலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா சரண்டர்ல கூட ஒரு ஆக்ஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா? சரண்டர்னா எதையுமே செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல, அது ஒரு ஆன்மாவின் உந்துதல் மூலம் நம்ம செயலை செய்ய வேண்டிய ஒரு நேரமாவும் இருக்கும். உங்க சோல் என்ன சொல்லுதோ அந்த சோல் சொல்றதை கேட்டு ரொம்ப நேச்சுரலா நீங்க மூவ் ஆன் ஆக வேண்டிய நேரமாவும் இருக்கும். ஸோ இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பி இன் ஃப்ளோ பட் ஆல்சோ டேக் அலைன்ட் ஆக்ஷன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, ஆனா அதுக்கு உண்டான ஆக்ஷன் உங்களோட சோலோட அலைன் ஆன மாதிரி இருக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த 10-10 போர்ட்டல்ல நீங்க என்ன பிளான் பண்ண விரும்புறீங்க, எதை விதைக்க விரும்புறீங்களோ அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா, ஸ்மால் ஸ்டெப்ஸ், சின்ன சின்ன ஸ்டெப்ஸா அடி எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் உங்க சோல் பொட்டென்ஷியல்,
உங்க ஆன்மாவின் வாய்ப்பிற்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில நீங்க ஒரே எனர்ஜி ஃபீல்டில் அலைன் ஆகுறீங்க. அதாவது டிவைன் ஃபெமினைன், டிவைன் மேஸ்குலின் ரெண்டு பேருமே சேம் ஃப்ரீக்குவன்சில ஒரே அதிர்வலையை தான் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எனர்ஜி பீயிங்ஸ் தான் இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ், அதாவது டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன். ஆனா இத ஆரம்ப கட்டத்துல புரிஞ்சிக்க முடியாது. இந்த ரெண்டு பேராலுமே புரிஞ்சிக்க முடியாது. ஆரம்ப காலகட்டங்கள்ல இவங்களுக்குள்ள இவங்களுடைய மைண்ட்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும், அப்சஷன், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ரொம்ப மிகுதியான பற்றுதல் இருக்கும், ஓவர் திங்கிங், அதிகமான யோசனைகள் இருக்கும். என்னடா இது ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியா, அப்படின்னா என்ன, ரெண்டு ஆன்மாக்களும் இணையற பயணமா, அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்ப நமக்கு ரீயூனியன் நடக்கும், இந்த மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள் மட்டுமே கேட்க தோணும். இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா லேட்டர் ஸ்டேஜஸ்ல நீங்க ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆக ரியலைஸ் பண்ணுவீங்க, இந்த ஜெர்னி ஒரு யூனியனுக்கு சேஸ் பண்ற ஜெர்னி இல்லைன்னு. அதை மட்டுமே, யூனியனை மட்டுமே யோசிக்கிற ஒரு ஜெர்னி இது இல்லைன்னு. இது உங்க சோல் அதை அலைன் பண்ண வேண்டிய நேரத்துக்கான ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஜெர்னி தான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னின்னு. ஸோ அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி நேச்சுரலாவே அலைன் ஆவாங்க. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிற ஒரு மேஜிக் என்னன்னா, நீங்க ஹீல் ஆகும் போது அவங்களும் ஹீல் ஆவாங்க, நீங்க ரைஸ் ஆகும் போது அவங்களும் ரைஸ் ஆவாங்க. அதாவது நீங்க குணமாக அவங்களும் குணமாவாங்க. நீங்க உங்க ஆற்றல் உயரும் போது அவங்களும் தன்னாலேயே அவங்களுடைய ஆற்றல் உயரும். ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல ஒரு புனிதமான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இந்த ரெண்டு ஆன்மாக்களும் ஒரே காந்த ஆற்றலை ஷேர் பண்றாங்க. இது சூரியன் மற்றும் சந்திரன் மாதிரி. அதாவது ஒரே வட்டத்துல ரெண்டு பேரும் சுத்துறாங்க, ஆனா வெவ்வேறு நிலைகள்ல இருக்காங்க. அது போல ட்வின் ஃப்ளேம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்குவன்சிய ஷேர் பண்றாங்க, ஆனா ஒரே நேரத்துல ஒரே நிலையில இல்லாம இருப்பாங்க. ஆர்பிட்டிங் எனர்ஜி, அதாவது சுற்றும் ஆற்றல்ல இருப்பாங்க. அதாவது ஒரு பிளானட் ஒரு சன்னை சுத்தி வர்றது மாதிரி ஒருவர் மற்றவங்களை, ஒரு ட்வின் ஃப்ளேம் மற்ற அவங்களுடைய ட்வின் ஃப்ளேமை எனர்ஜி லெவல்ல சுத்திக்கிட்டே இருக்கிறது தான் ஆர்பிட்டிங். ஒரு நேரம் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா ரைஸ் ஆகும். அந்த மாதிரி ரைஸ் ஆகும் போது அந்த லைட், அந்த எனர்ஜி இந்த டிவைன் மேஸ்குலினுக்கு ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா ஃபீல் ஆகும். அப்போ அவங்க அந்த எனர்ஜியை ஹேண்டில் பண்ண முடியாம புல் பேக் பண்ணுவாங்க, தன்னோட டிவைன் ஃபெமினைனை விட்டு விலக நினைக்கிறது. இதனாலதான். ஸோ இதுதான் எனர்ஜி பேலன்சிங், ஆற்றல் சமநிலைக்காக யூனிவர்ஸே அமைச்ச ஒரு டிவைன் ப்ராசஸ் தான் இது. ஸோ இப்போ யூனிவர்ஸ் இவங்களுக்குள்ள பேலன்ஸ் பண்ண வைக்கிறது எப்படின்னு சொன்னா, ஒரு ட்வின் புல் பேக் ஆகும்போது அவங்களோட இன்னொரு ட்வின் ஹீல் ஆவாங்க. அந்த ஹீலிங் எனர்ஜியை தேர்ட் ஷேர்ட் எனர்ஜி ஃபீல்டில் சேகரிப்பாங்க. அதுதான் ஷேர்ட் எனர்ஜி ஃபீல்ட். அதாவது பகிரப்பட்ட ஆன்ம வட்டத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. இது இரண்டு சோல்ஸும், இந்த ரெண்டு ட்வின் சோல்ஸும் இணையற ஒரு இடமா இருக்கும். இதுலதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் ஆல்கமி நடக்குது. அதாவது ஒரு ட்வின் குணமாகும் போது இன்னொரு ட்வின்னுக்கு அந்த ஹீலிங் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காவே போகும். அதனால ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில கம்யூனிகேஷன், இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனே இல்லாம இருக்கிற இந்த நேரத்துல கூட அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கும். Even in silence, the energy works.
இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆன்மா உயரும் போது அதோடைய மற்றொரு ஆன்மாவும் உயருது. ஒரு ட்வின் ஃப்ளேம் ஓய்வெடுக்கும் போது அவங்களுடைய மற்ற இன்னொரு ட்வின் ஃப்ளேம் வெளிச்சத்தை, லைட்டை தராங்க. இதுதான் டிவைன் பேலன்சிங் ப்ராசஸ், இந்த தெய்வீக சமநிலைக்கான செயல்முறை. அதே மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு பல சைன்ஸை தருவாங்க. சில பாடல்கள், பட்டர்ஃப்ளைஸ், வண்ணத்து பூச்சிகள், ஸ்வான்ஸ், அன்னப்பறவை, மான், பறவைகள், இது எல்லாமே உங்க ஜெர்னிய கைட் பண்ற ஸ்பிரிட் அனிமல்ஸ், அதாவது ஆன்ம வழிகாட்டி உயிர்கள். அந்த சைன் வரும்போதெல்லாம் யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் ஆன் த ரைட் பாத், நீ சரியான பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத நினைவூட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி சைன்ஸை, இந்த மாதிரி ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு தராங்க. ஆனா அதே சமயம் அதுல இருக்கிற ஷேடோ பார்ட் என்னன்னா, நீங்க அந்த சயின்ஸை ஓவரா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்க கூடாது. அப்படி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மைண்ட் அண்ட் ஈகோல ட்ராப் ஆவீங்க. நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சைன் எல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக மட்டும்தான். இது உங்களுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னிய இந்த மாதிரி சின்னங்கள் சயின்ஸை வச்சு உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும்தான். இது இட்ஸ் நாட் அ பசில்ஸ். இது ஒரு உங்களுடைய கேள்விக்கான புதிர்கள் கிடையாது. ஸோ இப்போ இந்த 1010 போர்ட்டல்ல டிவைன் ஃபெமினைனுக்கான மெசேஜ், யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வர மெசேஜ் என்னன்னா, இந்த 1010 போர்ட்டல்ல நீங்க உங்க லைட்ல இருக்கணும். அதாவது உங்களுடைய முழு வெளிச்சத்துல தான் நீங்க இருக்கணும். வெயிட்டிங் எனர்ஜில இருக்கவே கூடாது. ஸோ அதுக்கு இப்ப நீங்க யூனிவர்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னா, ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி டிவைன் யூனிவர்ஸ், இந்த சைன் எல்லாம் நீங்க எனக்கு காட்டுறீங்க. இப்ப நான் என்னுடைய கிரியேஷன்ல, என்னுடைய உருவாக்கத்துக்கு நான் முழு கவனத்தை செலுத்துறேன். இதுதான் என்னுடைய டிவைன் பர்பஸ், இதுதான் என்னுடைய பவர் அப்படின்னு ஒரு டிவைன் ஃபெமினினா இருக்கிற நீங்க உறுதிமொழி கொடுக்கணும். அப்படி நீங்க உங்க சோல் பர்பஸ, உங்க ஆன்ம நோக்கத்துல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த டிவைன் மாஸ்குலின், அதாவது உங்களுடைய டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி நேச்சுரலாவே அலைன் ஆக ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் யுவர் லைட் புல்ஸ் ஹிம் டுவார்ட்ஸ் யூ. உங்களுடைய ஒளி அவங்கள உங்ககிட்ட இழுத்துக்கிட்டு வரும். இந்த 1010 போர்ட்டல்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அண்ட் சைன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? இது எல்லாமே ஒரு எனர்ஜி கோட், அந்த ஆற்றலுக்கான குறியீடுகள் தான். இதுல என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னா 111, 1111, 222, 333, 444, 1717, 1818. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே நீங்க அடிக்கடி பாக்குறீங்கன்னா இது எல்லாமே எனர்ஜி கோட்ஸ், அதாவது உங்க ஆற்றலுக்கான குறியீடுகள் தான். இந்த நம்பர்ஸ் வரும்போது இத நீங்க அடிக்கடி பாக்குறீங்கன்னா யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கீப் கோயிங், யூ ஆர் ஆன் த ரைட் வைப்ரேஷன். நீ ஒரு சரியான பாதையில, சரியான அலைவரிசையில தான் இருக்கிறன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாங்ஸ், ரேண்டம் மெசேஜஸ், ட்ரீம்ஸ், இது எல்லாமே எனர்ஜெட்டிக் ப்ளூ பிரிண்ட், உங்க ஆற்றலுடைய வடிவமைப்பு. இது நீங்க உங்க ரீயூனியனுக்கு வர்றதுக்கு முன்னாடி, உங்க பிசிக்கல் ஃபார்ம்ல நீங்க மீட் பண்றதுக்கு முன்னாடி காட்டப்படும் சில சைன்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ நீங்க ஏற்கனவே இந்த எனர்ஜியை சோல் லெவல்ல, உங்களுடைய ஆன்ம நிலையில ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்கன்னு ஹோல்ட் யுவர் லைட். உங்க ஒளியை, உங்க லைட்டை நீங்க தக்க வச்சுக்கணும். ஆனா அவுட்கம்க்கு அட்டாச் ஆக கூடாது. முடிவை பத்தி எந்த விதமான கவலையும் நீங்க படக்கூடாது. அதை கம்ப்ளீட்டா விட்டுறணும். உங்களோட யூனியன் நேச்சுரலாவே நடக்கும்.
ஆனா அப்படி பண்ணாம அவுட்கம்க்கான அப்சஷன்ல இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ரீயூனியன் நடக்குமா அப்படின்றத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அதுல மட்டுமே அப்சஷனா அந்த பற்றுல இருந்தீங்கன்னா, உங்களோட ரீயூனியன் டிலே ஆகும். மறுபடியும் சொல்றேன், இந்த ஜர்னி உங்க யூனியன மட்டுமே சேஸ் பண்றதுக்கான ஜர்னி கிடையாது. பல பேர் நினைக்கிறது என்னன்னா, ட்வின் ஃப்ளேம் ஜர்னியோடைய கோல் ரீயூனியன். அவங்க 2 பேரும் ரீயூனியன் வரது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான அதோடைய நோக்கம் என்னன்னா, எர்த் ஹீலிங், பூமிய குணப்படுத்த வேண்டியது, உங்க லைட்ட ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது, லைட் சர்வீஸ். இதுதான் ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சோல் பர்பஸாவே இருக்கும். இப்ப யூனிவர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் ஷிஃப்ட் நடக்குது. அத நம்ம 5D அசென்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது மனிதனின் உயர்வு நிலை 3D வேர்ல்டுல இருந்து 5D லவ் ஃப்ரீக்வன்சிக்கு உயருது. இதுல ட்வின் ஃப்ளேம்ஸோட ரோல் என்னன்னா, ட்வின் ஃப்ளேம்ஸ் அந்த ஷிஃப்ட்டுக்காக வந்த சோல்ஸ், ஆன்மாக்கள் தான். அவங்க ரீயூனியன் பண்றது மட்டுமே இதோடைய நோக்கம் கிடையாது. அவங்க எனர்ஜிய ரைஸ் பண்றதும், அந்த லைட் ஃப்ரீக்வன்சிய இந்த வேர்ல்டுக்கே, இந்த பூமிக்கே ஸ்ப்ரெட் பண்றது தான் அவங்களுடைய மிஷன். ஸோ இப்போ ட்வின் ஃப்ளேம்ஸ், நீங்க ஹீல் ஆகுறீங்க, உங்க ஹார்ட் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த வைப்ரேஷன் யூனிவர்ஸ் முழுக்க அந்த வேவ்ஸ், அந்த அலைகள் போல பரவுது. இதனால பூமி கிராஜுவலா ஹீல் ஆகுது. பீப்பிள் ஸ்டார்ட் அவேக்கனிங், அனிமல்ஸ் ஃபீல் காம், அன்பு, கருணை, சமநிலை ஆகிய ஃப்ரீக்வன்சி இந்த பூமிக்கு அதிகரிக்குது. நீங்க இந்த உயர்ந்த லைட் ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அந்த லைட் உங்க மூலம் பூமி முழுவதுமே பரவுது. ஸோ இப்போ இந்த 1010 போர்ட்டல்ல யூனிவர்ஸ் உங்களை என்ன கேட்குறாங்கன்னா, ஆர் யூ ரெடி டு லிவ் யுவர் சோல் பர்பஸ்? நீ உன் ஆன்மாவின் நோக்கத்தின்படி வாழ தயாரா இருக்கிறியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதோடைய முதல் படி உங்க லைட்டை நீங்க தக்க வச்சுக்கணும். அன்பு, ஃபர்கிவ்னஸ், பீஸ் அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சில மட்டுமே நீங்க இருக்கணும். அதுதான் ஒரு ரியல் டிவைன் மிஷன். உங்க பயணத்துக்கான தெய்வீக பணியாவே இருக்கும். ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னி ஈஸி கிடையாது. இது ஒரு சாக்ரட் அவேக்கனிங் ப்ராசஸ், புனிதமான விழிப்புணர்வுக்கான வழி. இதுல நிறைய டியர்ஸ், அழுகைகள் இருக்கும், நிறைய பிரேக்கிங் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பிரேக் டவுனுக்குள்ளும் ஒரு பிரேக் த்ரூ, மாற்றத்தின் வெளிச்சம் கண்டிப்பா இருக்கும். யூனிவர்ஸ் ஒவ்வொரு சைன்லயும் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கீப் கோயிங் மை சைல்ட், யூ ஆர் ஆன் யுவர் டிவைன் பாத் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது தொடர்ந்து செல், நீ உன்னுடைய தெய்வீக பாதையில தான் இருக்கிற அப்படின்றத அடிக்கடி கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த சைன் எல்லாமே. ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் லிவிங். காத்திருக்கிறத விட்டுட்டு, காத்திருக்கிறத நிறுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. ஸ்டாப் சேசிங், ஸ்டார்ட் கிரியேட்டிங். துரத்துறத நிறுத்திட்டு நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிங்க, படைக்க ஆரம்பிக்கணும். ஸ்டாப் டவுட்டிங், ஸ்டார்ட் பிலீவிங். சந்தேகத்தை நிறுத்திட்டு முழு நம்பிக்கைய ஆரம்பிக்கணும். பிகாஸ் யூ ஆர் த லைட். நீங்க ஒரு டிவைன் ஃபெமினா இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் போது, ஒரு டிவைன் ஃபெமினைன் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய டிவைன் மேஸ்குலினும் அவங்களுடைய ஆற்றலை தன்னால அதிகரிக்க செய்யும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ரீபர்த், உங்களுடைய மறுபிறப்புக்கான நேரம். 1010 போர்ட்டல் உங்க வாழ்க்கையில பல புதிய வாய்ப்புகளையும், புதிய டைம் லைனையும், கால பாதைகளையும் ஓபன் பண்ணுது. ஸோ ஸ்டாண்ட் டால், ஸ்டே கிரவுண்டட், ஸ்டே ஓப்பன் அண்ட் விஸ்பர் டு யுவர் செல்ஃப் எவ்ரி டே, ஐ எம் அலைனிங் வித் மை சோல், ஐ எம் பிகமிங் ஹூ ஐ ட்ரூலி ஆம். நான் என்னோட ஆன்மாவோட ஒன்றா இணைஞ்சுக்கிட்டே வரேன். நான் உண்மையிலேயே யார் அப்படின்றத அறிய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல
பாசிட்டிவ் தாட்டை, பாசிட்டிவ் வைபை இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க சொல்லணும். ஸோ இந்த 1010 போர்ட்டல் ட்வின் ஃப்ளேம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த 1010 போர்ட்டல்ல என்ன சேஞ்சஸ், என்ன பிளெஸ்ஸிங்ஸ், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொண்டு வருது? நம்பர் 10 அதுவே ஒரு பவர்ஃபுல் நம்பர் தான். அது கம்ப்ளீஷன் அண்ட் நியூ பிகினிங் ரெண்டுத்தையுமே குறிக்கிற ஒரு சிம்பிள். அதாவது உங்க லைஃப்ல சில சைக்கிள்ஸ் க்ளோஸ் ஆகலாம், சில புதிய பாதைகள் ஓபன் ஆகலாம். உங்க லைஃப்ல சில விஷயங்கள் இருந்திருக்கும். மேபி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஜாப், ஒரு ட்ரீம் கேரியர், அது உங்க மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க இதுதான் என் லைஃப்ல பெஸ்ட் திங் அப்படின்னு. ஆனா சடன்லி அது எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகியிருக்கலாம், ஒரு லாங் கனெக்ஷன் எண்ட் ஆகியிருக்கலாம். அதனால உங்களுக்கு எப்படி தோணி இருக்கும்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மையில அது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இல்ல, அது ஒரு டிவைன் ரீடைரக்ஷன். நம்பர் 10ல ரெண்டு எனர்ஜிஸ் வேலை செய்யுது. நம்பர் 1 அதாவது 1 அண்ட் 0 இது ரெண்டும் சேர்ந்தாதானே 10. நம்பர் 1 அது நியூ பிகினிங்ஸ், புதிய தொடக்கம். நம்பர் 0 அது எண்ட், கம்ப்ளீஷன், ஒரு முடிவு. 0 அப்படின்னு சொன்னா நத்திங்னஸ், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு பியூர் டிவைன் ஸ்பேஸ். அந்த 0 எனர்ஜியில தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ முழுமையா டிவைனோட கனெக்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்க லைஃப்ல நடந்த முடிவுகள், ஹார்ட் பிரேக்ஸ், ஜாப் லாஸ் எல்லாம் டிவைன் பிளானாலேயே நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த பெயின்ஃபுல் எண்டிங் கூட உங்க பெட்டர்மெண்ட்காக தான் வந்தது அப்படின்றதையும் நம்புங்க. நீங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பெயின் நாளைக்கான பிளெஸ்ஸிங்கா மாறும். அதுதான் நம்பர் 10 அதுக்குண்டான மெசேஜ். அப்போ 1010 அப்படின்னா என்ன? அது இந்த எனர்ஜி ரெட்டிப்பாகிறது தான். ஸோ எண்டிங்ஸ் வேகமா நடக்கும், நியூ பிகினிங்ஸ் வேகமா ஓப்பன் ஆகும். அதனால 1010 போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான போர்ட்டல். இந்த போர்ட்டல் டைம்ல உங்க மனசுல இருந்த டவுட்ஸ், கன்ஃபியூஷன் எல்லாமே கிளியர் ஆகும். டிவைன் உங்களுக்கு உங்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்க கார்மிக் சைக்கிள்ஸ், வெதர் அது ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல ஜாப், மணி, ஹெல்த் எல்லாமே க்ளோஸ் ஆக கூட ஆரம்பிக்கலாம். பெயின்ஃபுல் கார்மிக் சைக்கிள்ஸ் முடிவடைஞ்சு உங்க லைஃப்ல ஒரு நியூ growthக்கான எனர்ஜி வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 1010 போர்ட்டல் ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இந்த டைம்ல நிறைய அவேக்கனிங்ஸ் நடக்கும். அவங்க கார்மிக் லெசன்ஸ் சர்ஃபேஸ்க்கு வர ஆரம்பிக்கும். அதை ரிலீஸ் பண்ற மாதிரியான ஒரு டைம் தான் இது. ஸோ 1010 போர்ட்டல் வரும்போது கார்மிக்ஸ் காமாக ஆரம்பிப்பாங்க. சில கார்மிக் கனெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா ரிலீஸ் கூட ஆகும், சிலது கன்வெர்ட்டும் ஆகும் சோல்மேட் எனர்ஜியா. அதாவது சில கார்மிக் எனர்ஜிஸ் சோல்மேட் எனர்ஜியா கூட கன்வெர்ட் ஆகலாம். அதனால கார்மிக் சைக்கிள் எண்ட் ஆகி பீஸ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்களுடைய இன்னர் ஒர்க்கை ரொம்ப ப்ராப்பரா செய்யறவங்களா இருந்தாங்கன்னா இது ஒரு நியூ பிகினிங்கான போர்ட்டல். அவங்க லைஃப்ல மேரேஜ் மேனிஃபெஸ்ட் ஆகலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம், ஆல்ரெடி மேரிட் கப்புள்ஸ்க்கு பாண்டு ஸ்ட்ராங்கா கூட மாறலாம். நீங்க ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன்ல இருந்தா இல்லைன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா இந்த போர்ட்டல் ஒரு சின்ன ரீயூனியன் எனர்ஜியை கொண்டு வரும். சிலருக்கு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகலாம், சிலருக்கு 3D யூனியன் ஆர் ஈவன் மேரேஜ் கூட மேனிஃபெஸ்ட் ஆகலாம். அவங்க கார்மிக் பெயின்ல இருந்தாலும் அந்த சைக்கிள் க்ளோஸ் ஆகலாம், அவங்க உங்க லைஃப்குள்ள திரும்பி வரலாம். ரெண்டு பேருமே growth எனர்ஜிக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த 1010 போர்ட்டல் ஹெல்த்ல, மணில, கெரியர்ல, ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட பெரிய ஷிஃப்ட்ஸை கொண்டு வரும். சிலருக்கு ஓல்டு ஜாப், அவங்களுடைய பழைய வேலை போய் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா சடன் ஹீலிங் எனர்ஜி வரும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்.
ஹாப்பினஸ், பீஸ், டுகெதர்னஸ் எல்லாம் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகும். அதாவது இது 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் ஹாப்பினஸ், ஃபேமிலி பாண்டிங், எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 10-10 போர்ட்டலில் நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆக்டிவேட் ஆகும். இன்னர் யூனியன் ஸ்டேஜ் நிறைய பேருக்கு கம்ப்ளீட் ஆகும். டிவைன் யூனியனுக்கு நிறைய ட்வின் ஃப்ளேம்ஸ் மூவ் ஆவாங்க. செப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்கிறவங்க டார்க் நைட் ஆஃப் த சோல்ல இருந்து ஹீல் ஆக ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி ஷிஃப்ட் உங்கள் லைஃப், ஃபிசிக்கல் லைஃப்லேயும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் நடக்கும். ஸோ மை டியர் டிவைன் சோல்ஸ், இதுதான் இந்த 10-10 போர்ட்டலோட ரியல் மீனிங். ஒரு பெயின்ஃபுல் எண்டிங், ஆனால் அதுக்கு பிறகு வர டிவைன் பிகினிங். இந்த 10-10 போர்ட்டல் அதோடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you, my divine souls.